1681 ஆண்டு விசுவாச அறிக்கையில முதல் அதிகாரத்தில் இன்றைக்கும் நாங்கள் 8வது பத்தியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 8வது பத்தி எபிரேயத்தில் உள்ள பழைய ஏற்பாடு. இது பண்டைய தேவ மக்களின் சொந்த மொழியாக இருந்தது. கிரேக்கத்தில் உள்ள புதிய ஏற்பாடு. இது புதிய ஏற்பாடு எழுதப்படும் காலத்தில் பல இன மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பொதுவாக தெரிந்திருந்த மொழி தேவனால் நேரடியாக அருளப்பட்டு அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பாலும் பராமரிப்பாலும் கலப்படமற்றதாய் காலாகாலமாக காக்கப்பட்டு வருவதால் அவை நம்பகமானவையாகும். ஆகவே அனைத்து சமய பிணக்களுக்கும் சபை இறுதியாக அவற்றுக்கே அபயமிட வேண்டும். ஆனால் எல்லா தேவ மக்களுக்கும் இந்த மூல மொழிகள் தெரியாததாலும் அவர்களுக்கு வேதத்தில் உரிமையும் அக்கறையும் இருப்பதாலும் தேவ பயத்தோடு வேதத்தை படிக்கவும் ஆராயவும் கட்டளையிடப்பட்டிருப்பதாலும் தேவ வார்த்தை அனைவரின் மத்தியிலும் அபரிவிதமாய் வாசம் பண்ணி ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையில் தேவனை அவர்கள் ஆராதிக்கவும் வேத வாக்கியங்கள் கொடுக்கும் ஆறுதல் மற்றும் பொறுமையால் நம்பிக்கை கொண்டிருக்கவும் வேதம் எந்தெந்த இனத்தினிடமாய் வருகிறதோ அந்தந்த இனத்தின் மொழியில் பேர்க்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் கொள்கை பற்றாக இதை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். இந்த 8வது பேராகிராஃப் எங்களுக்கு வேதாகமத்தின் மூல மொழிகளும் மொழிபெயர்ப்பும் பண்பும், வேதாகமத்தின் மூல மொழிகளும் மொழிபெயர்ப்பு பண்பும், எழுத்துக்கள் கொடுக்கப்பட்ட மொழிகள் ஆகிய கவனித்துக்கொள்ளுங்க. இதுதான் இதனுடைய முதல் பகுதி. எங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று அவர் ஏற்கனவே பிரித்து காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்களும் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ற அந்த சொல்ல பயன்படுத்துகிறோம். ஆகையால பழைய உடன்படிக்கை எழுதப்பட்டிருந்த மொழி அது என்ன மொழி? சின்னாது. பழைய ஏற்பாடு என்ன மொழி? தமிழ்ல ஹீப்ரு, எபிரேய மொழி. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி. தெரியாதுல எழுதி வச்சுக்கணும் சின்னாக்கள். இதை கேட்போம், கேட்கவன். பழைய ஏற்பாடு எபிரேய மொழி. புதிய ஏற்பாடு என்ன மொழி? கிரேக்க மொழி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அதுதான் எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. அது சரி. எபிரேயத்தில் உள்ள பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கு, எபிரேய மொழிதான் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில வசனங்கள் அல்லது ஒரு சில அதிகாரங்கள் அது கல்தேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். என்னன்னு சொன்னா தானியேலுடைய புத்தகத்தில் அந்த கல்தேய மொழி பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. மெனே மெனே தெகேல் அப்ப அது அதுல எழுதப்பட்டது மட்டுமில்லை, அது ஒரு சில அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்கள் அது கல்தேய மொழியிலே தான் கலைக்கப்பட்டும் இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு எஸ்ராவினுடைய புத்தகத்தில் ஒரு சில அந்த பகுதிகள் அது கல்தேய மொழியில எழுதப்பட்டிருக்கு. அது ரப்சாவை சொன்ன அசிரிய மொழி என்று எங்களுக்கு சொல்லப்படலை. என்ன மொழி என்று சொல்லப்படலை, அது எழுதப்படையில். இது பழைய ஏற்பாட்டிலேயே நாம எபிரேய பைபிளை எடுத்து பார்த்தா அதுல அந்த குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களும் ஒரு சில அதிகாரங்களும் அது கல்தேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. தவிர மற்றபடி ஆதியாமத்திலிருந்து நமக்கு மல்கியா வரைக்கும்
எபிரேய மொழியில தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு முற்பிதாக்கள் அதை சொல்றேன், ஏன் எபிரேய மொழியில் அது கொடுக்கப்பட வேணும்? இது எங்களுடைய முன்னுக்கு இருந்த தேவ மக்களினுடைய சொந்த மொழி அல்ல. எங்களுக்கு முன்னா கடன் சென்ற பழைய உடன்படிக்கையின் திருச்சபையின் யாக இருந்த அந்த மக்களுடைய அவருடைய இனத்தின் மொழி. ஆயால அது ஆண்டவர் எபிரேயத்தில் தான் அதை எழுதின கொடுத்த. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே முன்னுக்கே நாமல் சொல்லிட்டோம். முதலாவது பந்தியிலே பரிசுத்த வேதம் அது உலகத்தாக்களுக்காக எழுதப்பட இல்லை, அது திருச்சபைக்காகத்தான் எழுதப்பட்டது, கடவுளுடைய மனவாட்டிக்கு. அதில் கடவுளுடைய மனவாட்டி எந்த மொழியில இருந்துச்சோ அந்த மொழியில தான் வேதம் கொடுக்கப்பட்டது. அவர் உலகத்தாக்களுக்காக கொடுக்க வேணும் என்று அவர் எல்லாற்ற மொழிக்கும் அவர் எழுதியிருக்க வேணும், அல்லது அப்படி செய்திருக்கலாம். ஆண்டவர் அப்படி செய்ய இவன் யாராவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எபிரேய வேதத்தை தான் கேட்கவும் வேணும். எபிரேய மொழியில் எழுதப்பட்டதை வாசிக்க கேட்டு அதுக்கான விளக்கங்களை கேட்டுதான் அவர்கள் ரட்சிக்கவும் படலாம். அதுல ஆண்டவர் அப்படித்தான், ஆண்டவர் அந்த மொழியை அந்த இனத்தை அவர் தெரிஞ்செடுத்து அவர் அப்படி எதை செய்தார். ஆகையால நாங்கள் சொல்றோம், பைபிள் இஸ் ஃபார் த சர்ச், சபைக்காகத்தான் வேதம், உலகத்து மக்களுக்காக இல்லை வேதம். அதுல அதனுடைய முதன்மையான சான்று பழைய உடன்படிக்கை வந்து செய்யப்பட்டது எபிரேய இனத்தோட. எபிரேய இனத்தினுடைய அந்த மொழி எபிரேயம், அதுல பைபிள் எபிரேய மொழியில பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டது. ஆதியாகமம் 14:13 தப்பியோடின் ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அப்ப ஆபிரகாம் ஒரு எபிரேயன். ஜாத்ராமன் 2:11 மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை, அல்லது எபிரேயர். ஜாத்ராமம் 3:18 அவரின் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரை சந்தித்தார். எபிரேயருடைய கடவுள் எங்களை சந்தித்தார் என்று சொல். ஜாத்ராமம் 5:3 அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். லூக்கா 23:28 இவன் ஜூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகள் எழுதப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் 22:2 பவுல் எபிரேய பாஷையிலே தங்களுடன் பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். எபிரேயன். அப்போஸ்தலர் 26:14 நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். 2 கொரிந்தியர் 11:22 அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அதனால அந்த எபிரேய மொழி எபிரேய இனத்தினுடையது. அந்த இனத்தினுடைய மொழியை தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. ஏன் எபிரேய இனத்தின் மொழியில் எழுதப்பட வேணும்? ஏன்னா எபிரேய இனத்தை தான் சர்வ பூமியின் இனங்களுக்கும் அவர் இனங்களில் இருந்து கடவுள் தனக்கண்டு அவர் தெரிவு செய்து தந்த சித்தத்தை வெளிப்படுத்தினவர். ஏனைய எல்லா இனங்களையும் அவர் தள்ளிவிட்டார். அதுல உலகத்தில் இருந்த சகல இனங்களையும் கடவுள் தள்ளிவிட்டு போட்டு எபிரேய இனத்தை அவர் தனக்கண்டு தெரிவு செய்தார். ஆண்டவரையும் தள்ளிவிடணும், ஆண்டவர் எபிரேயத்தையும் தள்ளிவிட்டு இருக்க வேணும். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார். அதில் எந்த இனத்தையும் அவர் தெரிவு செய்யாம தள்ளிவிட்டு இருக்கலாம். அப்ப அவர் என் எபிரேய இனத்தை தெரிவு செய்தார், அது அவற்றை சுத்த தயவு. அதனால தள்ளிவிடப்பட்ட எல்லாருக்களையும் நான் ஒரு ஆளை தெரிவு செய்ய போறேன் என்று அவர் தெரிவு செய்தது அவருடைய தனி சுதந்திரம். அவர் விரும்பியிருந்த எல்லாரையும் நிறைய அனுப்பியிருப்பார். அதனால கடவுளுடைய சுதந்திரத்தை ஏன் அவர் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறார் என்று கேட்கறதுக்கு நாமல் ஆக்கள் இல்லை. அவர் ஒரு இனமாவது தப்பிச்சதே என்ற சந்தோஷப்பட வேணும். நாம சொல்லல எல்லா கோழிகளும் கொண்டு செத்து கொண்டிருக்கீங்களா, ஐயோ ஒரு குஞ்சே ஆவது தப்பிச்சதே கடைசியா என்று நாம சொல்லுவோம்.
அதுல ஒரு இனமாவது கடவுளுடைய சித்தத்தை தெரிகிறதுக்கு அவர் தெரிவு செய்து கொண்டதே பெரிய விஷயம். அவர் ஒரு இனத்தை தெரிவு செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை. என்ற எல்லா மனுஷரும் பாவத்தின் சம்பளத்தை பெறுவது தகுதியானவர்கள், எல்லா இனத்தார். அதனால இதை குறித்து எங்களுக்கு வேதம் சொல்லுது. உபாகமம் 4:34, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கருத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயலினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்ப. ஆண்டவர் உலகத்தில் எந்த இனத்தையும் அவர் இப்படி செய்து ரட்சிக்கிறதுக்கு அவர் விரும்பி இருக்க இல்லை. உபாகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், எபிரேய இனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 10:15, ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாராகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ரோமர் 3:1-2, இப்படியானால் ஜூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதத்தினாலே பிரயோசனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. எபிரேய இனத்தில எபிரேயற்ற மொழியில தேவனுடைய சித்தம் பரிசுத்த ஆவியில் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தேவன் அதை தந்த விருப்பப்படி செய்திருக்கிறார். எபிரேய மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த எழுத்துக்களை அதை நாங்கள் காப்பி பண்ணலாம், காப்பி எடுக்கலாம் என்றதுக்கு வேதம் எங்களுக்கு செயலான கொடுத்திருக்கிறார். பைபிள்ல ஆண்டவர் அதை அவர் மனசம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். அவர் தெரிவிச்சிருக்கிறார் எபிரேய மொழியில் இருக்கிறது எபிரேய மொழிக்கு காப்பி பண்றதுக்கு. உபாகமம் 17:20, அந்த ராஜா லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி பேர்த்தெழுதலாம் என்று அவர் அனுமதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவர். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்தார், காப்பி பண்ணலாம். யோசுவா 8:32, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான். அவன் காப்பி பண்ணினான். எல்லாம் பேர்த்தெழுதுதல். நீதிமொழி 25, ஜூதாவின் ராஜா எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் காப்பி. அதனால பைபிள அல்லது எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த கடவுளுடைய பரிசுத்த எழுத்துக்களை காப்பி பண்றதுக்கும் பெர்மிஷன் வேணும் நமக்கு. நாம பெர்மிஷன் எல்லாம் ஒன்றும் செய்யலாம், அதில் படிக்கிறோம். ஆண்டர் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு, அதை யார் யாரு செய்யலாம் என்று சொல்லி. அதனால அது செய்யப்பட்டிருக்குது. இப்ப இந்த எபிரேய மொழியான பரிசுத்த எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் காப்பி பண்ணப்பட்டு நமக்கு வைக்கப்பட்டிருக்குதோ? ஆம், பழைய ஏற்பாட்டு திருச்சபையால பயன்படுத்தப்பட்டு அது பேர்த்தெழுதப்பட்டு தலைமுறை தலைமுறையாக அந்த பிரதிகள் கையளிக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு குட்டன்பெர்க் இதனுடைய அச்சியந்திர கண்டுபிடிப்போட ஜொஹானஸ் குட்டன்பெர்க் கிறிஸ்துவ பிறகு 1440 ஜெர்மனியில 1440ஆம் ஆண்டு ஜெர்மனியில அந்த அவருடாக அந்த அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோட ஜேக்கப் பென் செயிம் என்ற எபிரேய ரபியால அது அச்சியந்திரத்துக்கு போட்டு அந்த பரிசுத்த எழுத்துகள் அதை அச்சுப்பதிக்கத்தக்க முறையில் உருவாக்கப்பட்டு அது டேனியல் பொம்பர்க் என்கிற மனிதனூடாக 1525ஆம் ஆண்டுல வெனிஸ் நகரத்தில் இத்தாலியில வெளியிடப்பட்டது. அப்ப பழைய உடன்படிக்கை தொடர்ந்து திருச்சபையால பயன்படுத்தப்பட்டு அந்த எபிரேய மொழியில அது தலைமுறையாக அடுத்த தலைமுறைகளுக்கு அது பிரதி செய்யப்பட்டு கையளிக்கப்பட்டு
அது ஜேக்கப் பென் செய்யும் என்ற அந்த எபிரேய ரபியால அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த சுருள்கள் தோல் சுருள்கள், பிறகு அந்த பைப்ரஸ்ல எழுதப்பட்டிருந்ததுகள் எல்லாம் அது பிறகு அச்சியந்திரத்துக்கு போடத்தக்க விதத்துல அதுகள் அது செய்யப்பட்டு அது இத்தாலியில வெனிஸ் என்ற நகரத்தில் 1525 ஆண்டு டேனியல் பொம்பர்க் என்கிற அந்த மனுஷனூடாக அது வெளியிடப்பட்டது. அதனால இந்த அந்த வெளியிடப்பட்ட அந்த பைபிளை அல்லது அந்த பரிசுத்த எழுத்துக்கள் கொண்ட அச்சு போட்டு செய்யப்பட்டிருக்கிற அந்த பைபிளை தான் நாங்கள் மெசோரெட்டிக் டெக்ஸ்ட் என்று சொல்லும். நாங்கள் ஆங்கிலத்தில் மெசோரெட்டிக் டெக்ஸ்ட், மெசோரெட்டிக் எழுத்து படிவம். அதில் எபிரேய வேதம் எங்கட கைக்கு எப்படி வந்ததுன்றதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு சபை தோல் சுருள்கள்ல அல்லது வேற வேற கொப்பி பண்ணி எழுதக்கூடிய கல்லுகளில் எல்லாம் பேத்து எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் காட்டுது. அதில் அதை எழுதி தலைமுறையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்போட அது அச்சு கோர்க்கப்பட்டு சரியாக அதை ஒரு எபிரேய ரபி அவர் சபை பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த சுருள்கள்ல எடுத்து அவர் சரியாக அந்த சுருளை அச்சியந்திரத்தை போட்டு அதை டேனியல் பொம்பர்க் என்று சொல்லப்படுற மனுஷன் அதை போட்ட. எங்களுக்கு 1440 ஆண்டு ஜெர்மனியில கண்டுபிடிக்கப்பட்டது அச்சியந்திரம். ஆனா 1524 ஆண்டு அது பைபிள் எபிரேய பைபிள் அடிக்கப்பட்டிருக்கிறத நாம கண்டுகொள்றோம். ஏன் ஜொஹானஸ் குட்டன்பர்க்கும் அடிச்ச முதலாவது புத்தகம் பைபிள்ல தன் அச்சியந்திரத்துல அவருடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியம். அப்படி இப்ப அந்த கையில வந்து அச்சு பறிச்சு வந்திருக்கிற அந்த எபிரேய பரிசுத்த எழுத்துக்களை நாங்கள் மெசோரெட்டிக் டெக்ஸ்ட், மெசோரெட்டிக் என்று சொல்றதனுடைய அர்த்தம் மரபு வழி உயிப்பு. மரபாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த படிவம், எழுத்து படிவம். இதான் எபிரேய பரிசுத்த எழுத்துகள் எங்களுக்கு கைக்கு வந்து இப்ப நாம பிரிண்ட்ல வச்சு கொண்டு இருக்கோம். புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. அதுல ஒரு சில பகுதிகள் அது அராமேக்ல கதைக்கப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. ஏலோயி லாமா சபக்தானி அதெல்லாம் அராமேக். அது மாதிரி சில பகுதிகள் அராமேக்ல கதைக்கப்பட்டிருக்குது, அதுவும் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. எப்பத்தா தலிதாஹூமி எல்லாம் அராமேக் மொழிகள். அதில் வந்து சிலது கிரீக், சிலதுகள் அராமேக். அப்ப பொதுவாக பெரிய அளவில் கிரேக்க மொழியிலே அது இருக்குது. ஆனா ஒரு சில விஷயங்கள் அது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் கதைக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த மொழி அது அராமேக், அதுல அது பேசப்பட்டிருக்கு. சோ ஏன் கிரேக்க மொழியில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை கொடுத்தார்? அதுக்கு முற்பிதாக்கள் எழுதினோம். புதிய ஏற்பாடு எழுதப்படும் காலத்தில் பல இன மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பொதுவாக தெரிந்திருந்த மொழி. அதனால பல இன மக்கள் கதைச்சு கொண்டிருந்த அவளுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மொழியா இருந்தது அது கிரேக்கம். இப்ப நமக்கு இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி. அதனால பல இனங்களுக்கு, தமிழாக்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அதனால இங்கிலீஷில் அதை எழுதினா அது உலகத்துல கன இனத்தாக்களுக்கு ஆண்டவற்ற பரிசுத்த வார்த்தைகள் கொண்டு போகப்படும். ஏன்னா புதிய உடன்படிக்கையில அவர் உயர்த்தப்பட்ட பொழுது தன்னிடமாய் அநேக இனங்கள் அவர் இழுத்து கொண்டார். அவர் அநேக இனங்களிடமாக வேதம் போகணும் என்றால் அது அந்த பரிசுத்தாவியனை அந்த மொழியில எழுத வேண்டியிருந்தது. அதனால அந்த மொழி கிரேக்க மொழியாக இருந்தது. அதனால புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி அல்ல. முதல்ல புதிய ஏற்பாடு எந்த மொழி? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, கிரீக். ஆகையால இந்த கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த எழுத்துக்களை பிரதி செய்யறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் செயலான கொடுத்திருக்கிறார். Do we have warrant to copy that? அதை காப்பி பண்றதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் பைபிளை காப்பி பண்ண செயலான கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டை கொலோசியர் 4:16 ஆம் தேவன் தனது ஆணையை கொடுத்திருக்கிறார். இந்த நிருபம்
உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? ஏற்கனவே பவுலப்போஸ்தலன் எழுதி அனுப்பின அந்த ஒரு நிருபம் ஒவ்வொரு சேர்ச்சிலையும் காப்பி பண்ணப்பட்டு அவர்கள் அந்த காப்பிகளை தாங்கள் வைத்துக்கொண்டோ அல்லது அந்த காப்பிகளை மற்ற சபைகளுக்கு அனுப்பியோ அவர்கள் கடவுளுடைய பரிசுத்த எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டு இருந்துச்சு. நாமளே என்ன செய்வோம்? நமக்கு ஒரே ஒரு காப்பி ஒரே ஒரு ஒரிஜினல் இருக்குதுன்னா நாம என்ன செய்வோம்? அதை கொடுத்து போட்டு நாம வாங்குறது இல்லை. அதை நாம காப்பி பண்ணி அதை கொண்டு போய் நாம சப்மிட் பண்ணுறோம். அதுல ஒரிஜினல் அது மற்ற சபைகளுக்கு போகல ஒன்று காப்பி பண்ணப்பட்டதை தங்களோட வச்சுக்கொண்டு ஒரிஜினலை அவர்கள் அனுப்பியிருந்தாலும் அது சுத்தவர சபைகளுக்கு போய் வர 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 பயன்படுத்த என்ன செய்யும்? நாம நம்மட காப்பிகளே கிழிஞ்சு போகுது. அதனால அந்த பிரதிகள் கையாளைக்களை அதுகள் கிழிஞ்சு அது நிலங்கி போகும். அதனால பரிசுத்த எழுத்துக்கள் கட்டாயம் பிரதி பண்ணப்பட வேண்டி இருந்த அதுக்கான ஆதாரங்கள் கொலோசிய நிருப சபை அது லவோதிக்கியா சபைக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் அனுப்பிட்டு இதோட அனுப்பி விட்டுட்டு போகல. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதினதை அநேகர் மனப்பாடமே செய்திருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும். இது கடவுள் எழுதின சொல்லுகள். அதுல எந்த அளவுக்கு நாம அவளத்தை மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சபையில இருக்கிற கிணவேற மனப்பாடமாக்கல அது ஸ்ட்ராங்கா நமக்கு நிக்குது. எழுதின பிறகு கிழிஞ்சு போனாலும் இதைத்தான் சொன்ன ஒன்று ரெண்டு சாட்சியை கனசாட்சியை உறுதிப்படுத்துறதுக்கு. அதனால்தான் எபிரேயர்கள்ல அந்த முதல் 5 ஆகமும் கிணவர் மனப்பாடமே ஆக்கி இருந்துச்சு. அதை பிரதி பண்ண எழுத 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 ஆட்டோமேட்டிக்கா பாடமாகி வந்து கொண்டிருந்த ரபிமாருக்கு ஆதிகாரத்தில் உபாமம் அப்படியே மனப்பாடமா அவ்வளவும் சொல்லத்தக்கதாயும் இருந்துச்சு. ஏண்டா அவர் மோசேனுடைய சட்டம் அது கடவுள் எழுதினது என்பதில் அவங்க அவலத்தையும் தெளிவாக இருக்கிறார். அதுக்காக அவர்கள் தாங்களே மனதில் வச்சுக்கொண்டு மட்டுமில்ல அதை பிரதி பண்ணி கொப்பியும் வச்சுக்கொண்டுதான் இருந்துச்சு. அதேபோல கிரேக்கத்தையும் கிரேக்க மொழியில வழங்கப்பட்ட பரிசுத்த எழுத்துகளையும் கொப்பி பண்றதுக்கு எங்களுக்கு செயலான இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:27 இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்ன சொல்ல? பரிசுத்தமான சகோதரர் எல்லாருக்கும் இது போகும். ஏண்டா தெசலோனிக்கையில இருந்த மட்டுமில்ல பரிசுத்தமான சகோதரர் அங்க பவுலப்போஸ்தலனூடாக புறஜாதிகளுக்குள்ள நாட்டப்பட்ட எல்லா சபைகளுக்குள்ளையும் இது வாசிக்கப்பட வேண்டும். அது அவ்வளவு சபைகளுக்கும் அது போறதுக்கு கட்டாயம் அது பிரதி பண்ணப்படுற அந்த கருவியினூடாகத்தான் அது கடந்து செல்லப்படுது. அதனால அந்த பகுதியிலிருந்து நாங்கள் டிரைவ் பண்ணுறோம் என்ன அங்க காப்பிங் நடந்திருக்குது என்று சொல்லி காப்பி பண்ணப்படாம சும்மா நாம அது அதான் போச்சுன்னா அது கிழிஞ்சு போச்சு என்று சொல்லி எல்லாம் பிரதி பண்ணப்பட்டு தான் அது போய்கொண்டு பரிசுத்தாக எழுதி தந்த கடிதத்தை லேசில நாமல் வெளியில எங்கள்கிட்ட இல்லாம அனுப்புறதுக்கு ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். அதுல நாமளே நம்ம பைபிளே லேசில கொடுக்க மாட்டோம்டா. தங்கட சேர்ச்சுக்கு எழுதின கடிதத்தை என்ன அந்த சேர்ச்சி வெளியில கொடுக்கும். இது லவோதிக்கியா சபைக்கு எல்லாம் கொருந்து சபைக்கு எழுதுற கடிதம். ஆனா அப்படித்தான் எழுதினாலும் அது கொருந்து சபைக்கு ஒரிஜினல் வச்சுக்கொண்டு காப்பி பண்ணித்தான் அவர்கள் மற்ற சபைகளுக்கு அதுகள் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறோம். அது அதுல இருந்து எங்களுக்கு தெரியும். மற்ற ஆட்களுக்கும் அது விளங்க தெரியும். சோ இப்ப இந்த கிரேக்க மொழியிலான பரிசுத்த எழுத்துகள் இன்றைக்கு வரைக்கும் எப்படி பிரதி செய்யப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையால பயன்படுத்தப்பட்டு பிரதி செய்யப்பட்டு தலைமுறை தலைமுறையாக கையளிக்கப்பட்டு அச்சியந்திரத்தினுடைய கண்டுபிடிப்போட எராஸ்மஸ் என்கின்ற திருச்சபை மனிதனால எராஸ்மஸ் 1516 ஆண்டு 1516 ஆண்டுக்கும் 1535 ஆண்டுக்கும் இடையில அதை அச்சு பதிக்கத்தக்க வேண்டிய முறையில ஏட அவர் உருவாக்கி கொடுத்தார். 1516 இருந்து 1535 எராஸ்மஸ் தான் அதை அச்சு பதிக்க அந்த ஏட்டு முறையில் அவர் கொடுத்தார். பிறகு அது ஸ்டெஃபானஸ், பீசா, எல்செவியர், போனவென்சர் போன்ற அந்த காலத்தில் இருந்த பல தேவ பக்தியுள்ள இறையியலாளர்களால அவர்களுடைய பங்களிப்புகளோட 1634
மூன்றாம் ஆண்டு 1633 ஆண்டு தான் அது அச்சடிக்கப்பட்ட எழுத்து படிவமானது. அச்சடிக்கப்பட்ட எழுத்து படிவம் 1633 அதாவது அச்சு பதிக்கப்பட்ட பிரதியாக கைக்கு வந்தது. அதை நாங்கள் சொல்லுறது டெக்ஸஸ் ரிசெப்டஸ் என்று சொல்லி, அல்லது ரிசீவ்டு டெக்ஸ்ட். புதிய ஏற்பாட்டு பைபிளை நாம சொல்றது ரிசீவ்டு டெக்ஸ்ட், அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்து படிவம். ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்து படிவம் ரிசீவ்டு என்பது அது ஒத்துக்கொண்டதுதான் நம்முடைய அர்த்தம். அயால கிரேக்க பைபிள் அது புதிய ஏற்பாட்டு சபையால பயன்படுத்தப்பட்டு அது பிரதி பண்ணப்பட்டு தலைமுறையாக அது கொடுக்கப்பட்டு அச்சியந்திர கண்டுபிடிப்போட எராஸ்மஸினுடைய உதவியோட அது அச்சுக்கேற்ற விதத்துல கிரேக்க அந்த வேதம் ஒழுங்குபடுத்தப்பட்டு பல தேவத்தியான இறையியலாளர்களால பல பங்களிப்புகள் செய்யப்பட்டு அது ரிசீவ் டெக்ஸ்டாக அச்சியந்திரத்தில் 1633 ஆண்டு போடப்பட்டது. அப்படிதான் எங்க கையில வந்தது. அதனால மெசாரட்டிக் டெக்ஸ்டும் ரிசீவ்டு டெக்ஸ்டும், மெசாரட்டிக் என்றது மரபு வழி, ரிசீவ் டெக்ஸ்ட் என்று சொல்றது நாங்கள் ஒப்புக்கொண்டு சபையால பயன்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொண்டது. ரெண்டுமே அடிப்படையில் ஒன்றுதான். ஏன்னா மெசாரட் என்ற அந்த எபிரேய சொல்லி மரபாக நாங்கள் சபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ரிசீவ் டெக்ஸ்டும் மரபு தலைமுறையா சபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது கிரீக்ல ரிசீவ் டெக்ஸ்டஸ் சொல்றோம், அது மெசாரட்டஸ் டெக்ஸ்டஸ் என்று சொல்றோம். அதனால அந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழ் பைபிள். நாம இப்ப பயன்படுத்துகின்ற அந்த ஓவி ஓல்டு வெர்ஷன் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா வெர்ஷன் தமிழ் ஓவி என்ன ஓல்டு வெர்ஷன் நம்ம பைபிள்ல எழுதியிருக்கிறோம் ஓவி. ஆல்ரைட், சோ அத ஓல்டு வெர்ஷன். இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள்ல. செக் அவுட் யுவர் பைபிள்ஸ். அதுல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் அது இந்தியன் பைபிள் சொசைட்டியில பிரிண்ட் பண்ணி இருக்கிறேன். அது தமிழ் ஓல்டு வெர்ஷன், பழைய திருப்பம், பழைய பேர்ப்பு. அது எபிரேய நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? மெசாரட்டிக் டெக்ஸ்ட். கிரேக்கு என்று ஞாபகம் சொல்ல நமக்கு என்ன டெக்ஸ்ட்? ரிசீவ்டு டெக்ஸ்ட். அப்ப அதுகளை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறேன், பேர்த்திருக்கிறேன். ஆல்ரைட், அதான் நாம பயன்படுத்துற நம்ம சபையில பயன்படுத்துற மொழி பேர்ப்பு. அதுல இந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த எபிரேய அந்த பைபிளும் பரிசுத்த எழுத்துகளும் அடுத்தது கிரேக்க பரிசுத்த எழுத்துகளும் எங்கட கையில வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நாம விசுவாச அறிக்கையை பார்த்தோம்னா அந்த பரிசுத்த எழுத்துகள் தேவனால நேரடியாக அருளப்பட்டிருந்தது. அப்ப நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அருளப்பட்ட 12 தேவனால் அருளப்பட்டிருக்கிற இவை யாவும் விசுவாசத்துக்கும் வாழ்க்கைக்கும் கேனன் விதிமுறையா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க பார்த்தாங்க ஆண்டவர் அந்த பிளினரி வேர்பல் இன்ஸ்பைரேஷன் அவர் எப்படி அத பைபிளை கொடுத்த அவர் தான் ஒவ்வொரு சொல்லாக என்ன சொல்லு பயன்படுத்த வேணும் என்று அவர் செலக்ட் பண்ணி அதை தான் எழுத பயன்படுத்துற மனுஷர்களை முழுக்க தந்த கட்டுப்பாட்டில் வச்சிருந்து அவர்களுடைய சிந்தனையில அந்த சொல்லுகளையும் எழுதுற அந்த ஸ்டைலையும் அவர் தான் கொடுத்திருந்தார். இதைத்தான் நாம பரிசுத்த ஆவியால ஏவப்படுறோம் என்று சொல்லுறார். அதனால
எழுதி கொண்டிருக்கல அவர்கள் தங்களுடைய நிகழ்காலத்தில் தங்களோட வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கு, இறந்த காலத்தில் என்ன நடந்தது, எதிர்காலத்தில் என்ன மாதிரி நடக்கும் என்பதை மதிப்பிட்டு கொண்டு ஒரு காலம் அவர்கள் எழுத இல்லை. அதுக்கு பேர் சுய தோற்றமான பொருள். வேதம் ஒரு காலம் சுய தோற்றமான பொருளை கொண்டிருக்கவில்லை. What do you mean by சுய தோற்றமான பொருள்? அதாவது அதை எழுதி கொண்டிருந்த அந்த மனித கருவிக்கு தங்களுக்கு தெரிஞ்ச தோன்றுகிற விதத்தில் வேதம் எழுதப்பட இல்லை. அவர்கள் வேதத்தை எழுதேக்க தங்களோட பாஸ்ட் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்றதை யோசிச்சு கொண்டு சுய தோற்றமாக